ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சோள மாவு வச்சு சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது வரையிலும் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து கடைசி வரையிலும் நீங்கள் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையிலும் போடுற எல்லா வீடியோவையும் கண்டினியூஸாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். முக்கியமாக கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் இந்த கிவ்அவேயோட ரூல்ஸு. இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஒரு விஸ்க்கு இல்லாட்டி ஃபோர்க்கு வச்சு கரைச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கட்டி இல்லாமல் வந்துடும் நம்மளுக்கு. நான் வந்து இதில் இன்றைக்கி இது கேசரி பவுட்ரு வந்து எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் சேர்க்காமல் மஞ்சள் பொடி மட்டும் கூட சேர்த்தும் செய்யலாம். நான் வந்து வீடியோக்காக கலர் சேர்த்துருக்கேன். கலர் பொடி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மொத்தத்தில் இப்போ வந்து நம்ம வந்து 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம், 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. கரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் சட்டி எடுத்திங்கன்னா அது வந்து நல்லா நம்மளுக்கு ஒட்டாமல் ஈஸியாக அல்வா வந்து கிண்டுறதுக்கு வரும். இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து ஜீனி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்புக்கு மேலே, அதாவது 1 கப்புக்கு கொஞ்சம் கீழே, 3/4 கப்புக்கு 1 கப்புக்கு நடுவில் வந்து தண்ணி வந்து அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வந்து சும்மா உருகி வந்தால் போதுமானது. நம்மளுக்கு வந்து கம்பி பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உருகி அந்த தண்ணி வந்து கொதிச்சாலே போதுமானது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம் மாவு, அதை வந்து அடியில் வந்து செட் ஆகிருக்கும். அதை ஒரு தடவை கலக்கிட்டு ஃபுல்லாக மாவு ஃபுல்லாகவே அதில் சேர்த்துருங்க. அந்த இதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கங்க. ஏன்னா கட்டி பட்டுரும். டக்குன்னு கிண்டிடுங்க. கட்டி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அல்வா வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கையில் அது வந்து கொஞ்சம் வெந்து வரும் மாவு. இப்போ பாருங்கள், அங்கங்கே கட்டியாக தெரியுது வந்து அல்வாவோட பதம் தான். மாவு வந்து கட்டி பட்டுருச்சேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது கிண்ட கிண்ட சரியாயிரும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டணும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறேன். இதில் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக, அதாவது 1/8ன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு சின்னதாக கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டால் போதுமானது. அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் எல்லார் வீட்டிலையும் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வச்சு தான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்றுறேன். இதுக்கு வந்து ரொம்ப நெய் தேவைப்படாது, கொஞ்சமாக தான் நெய் தேவைப்படும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அல்வா. ரொம்ப சமயமும் எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அல்வா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நெய் ஊற்றி கிண்டின உடனே கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வருது பாருங்கள், அல்வா நல்லா வெந்து வருது. இப்போ வந்து நான் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்த்தா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்குன்றதுனால சேர்க்குறேன். நம்ம வந்து சாயந்தரம் நேரத்தில் டீ போடையில் இந்த சைடு இந்த அல்வாவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதே மாதிரி நிறையா வெரைட்டிஸ் அல்வா வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வெல்லம் வச்சு செஞ்சுருக்கேன், ஜீனி வச்சு செஞ்சுருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள். எல்லா அல்வாவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த தீபாவளிக்கு வந்து அல்வாவெலாம் செஞ்சு நல்லா தீபாவளியை வந்து அசத்திடுங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு. அதே மாதிரி நிறையா ஸ்வீட் ரெசிபீஸும் இருக்குது, நிறையா தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரின்னுட்டு நிறைய நட்ஸு சேர்த்துக்க நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்றதுனால நான் வந்து நிறைய நட்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் உங்கள் கையில் இத்தனை நட்ஸு இல்லைனாக்கா வெறும் முந்திரி மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள், நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிண்ட அது அப்படியே சட்டியை விட்டு வருது பாருங்கள், அழகாக சுருண்டு வருது ஒட்டாமல். இந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். இப்படி ஸ்பூனில் இல்லாட்டி ஸ்பேச்சுலாவில் எடுத்து போட்டோன்னா அப்படி கண்ணாடி மாதிரி வந்து விழுகணும். அதுதான் அல்வாவோட பதம். இப்படி எடுத்து விட்டோன்னா அது நல்லா அழகாக வெந்து வந்தது தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வேக விட்டோம்னாலும் ஹார்டாகி போயிடும். அதே நேரம் ரொம்ப வேக விடாமல் எடுத்தோம்னாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா. அதனால் இந்த மாதிரி சுருண்டு வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பிரெட் மோல்டு தான் நான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். இதுக்கு அதை வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் மோல்டு தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நெய்யை தடவிட்டு அதில் கூட கொட்டிக்கலாம். ஆனால் சூடாக இருக்கையிலே கொட்டிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து அல்வா வந்து நல்லா செட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டியாச்சு. கொட்டிட்டு இந்த மாதிரி
ஸ்பேச்சுலா வச்சு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் வந்து பின்னாடி நெய் தடவிட்டு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை தட்டி விட்டிங்கன்னா அது வந்து அழகாக செட் ஆகிடும் நம்மளுக்கு. இது வந்து இப்போ 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா செட் ஆகட்டும், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அல்வா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அந்த டின்னை விட்டு அழகாக இலகிட்டு வருது நம்மளுக்கு. இந்த மாதிரி நெய் நல்லா தடவுனா தான் அது வந்து தன்னால் விட்டுக்கிட்டு வரும். இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா நெய் தடவிக்கங்க. இந்த அல்வா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நாள் வரையிலும் வெளியில் வச்சே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, கெட்டு போகாமல். இப்போ பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. 1 கிலோவும் 45 கிராம் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்க போனோம்னா காசு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சதுனால நம்மளுக்கு வந்து செலவும் கம்மி, ஹெல்த்தியானதும் கூட. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கத்தியை வச்ச உடனே அப்படியே வலிக்கிட்டு போச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அல்வா ரெசிபீஸ் வேணும்னு கேட்டதுனால தான் இது வந்து அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.